மலைப்பாம்பு நல்லா தின்னுட்டு 6 மாதம் தூங்கிடும். அதே மாதிரி மலைப்பாம்பு ஏதாவது பெற்று வச்சிருக்கிறீங்களா? இல்லை. துருத்துருன்னு இருக்கணும். தின்றதுக்கு வரணும். அம்மா சோர்படே ஓடு. எனக்கு அடி வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட அடி வாங்குறதுல இருக்க சுகம், அடித்த உடனே அடுத்த செகண்ட் சரி சரி அடிச்சிட்டல்ல சோறு போடு. இந்த வெக்க ரோஸெல்லாம் அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக அம்மா கிட்ட இருக்கக்கூடாது. சூடு சொர்ணம் இல்லாமல் இருந்தால் தான் அம்மாவுக்கு பிடிக்கும் பிள்ளைங்களை. கோச்சிக்கிட்டெல்லாம் உட்காண்டிருந்தா அது நடக்காது. நல்லா அடி வாங்கிடுவேன். ஏன்டா வலிக்கலடா? வலிக்கல, சோத்தா போடு. ஐயோ இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால ஹாஸ்டலில் சேர்த்துருச்சு. ஸோ அதனால் எங்கேயும் நமக்கு ஒரு மாதிரி வரவேற்பு இல்லாதனால சாமியார் ஆகிட்டு. எப்படிடா சாமியார்? நிறைய பேர் பிரசங்கத்தை கவனிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. முதலாக பார்க்குறோம். யார் முதலாக இப்போ என்ன பார்க்குறா? கை தூக்கு பார்க்கலாம். கால் தூக்கு. ஓ சாரி, கை தூக்கு. கொஞ்சம் பேர் தான், பரவாயில்ல. ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஐ ராஜன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மட்டமாக கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆக பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு இயேசு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இயேசு துருத்துருவான ஆள். ஒரு இடத்துல நிற்க மாட்டார். அடுத்த நாள் போட்டு எடுத்துட்டு அங்கே நிற்கிறார், அடுத்த நாள் இங்கே நிற்கிறார், அடுத்த நாள் வேற ஊருக்கு போகிறார். ஸோ இயேசுவை நினச்சி பார்த்தா நீ வணங்கும் தெய்வம் சுறுசுறுப்பான தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அவரை வணங்குகிற மக்கள் தான் சோம்பேறிகள். ஒன்றும் இல்லாத ஒரே இடத்துல போட்டு இந்த களிமண்ணை தூக்கா அப்படி அடிச்சா அந்த ரொட்டி மாவு. சில பேர் இந்த பரோட்டா செய்யும் போது, இந்த சப்பாத்தி செய்யும் போது டொங் டொங் டொங்கா போட்ட இடத்துல இருக்கும் பாரு. இவங்களெல்லாம் பிடிக்காதுங்க, சத்தியமாக பிடிக்காது. ஏசுநாதர் துருன்றோன்னு கிழவனாக இருந்தாலும் சரி, அது வயசாகி போய் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சில பாட்டி துருன்னு இருக்கும் பாருங்களா. அப்படியே நான் போகாத நான் போய் பொத்துன்னு விழுந்துடும். பிரியமான பிள்ளைகளை நான் ஏன் சொல்ல, இந்த பைபிள் கேரக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. விவிலியத்தின் பண்புகளிலே முதலான பண்பு துரு வென்று விருப்பது. சும்மா நீ அழுது வடிச்சுக்கிட்டு இருந்தா, அதனால தான் ஆண்டவர் 22, 23 வயசு பொண்ணை அம்மாவா கூப்பிடல, 13 வயசு பொம்பளை பிள்ளை நடமாடிக்கிட்டு இருச்சா, நீ தான் எனக்கு அம்மா அம்மா. சின்ன வயசு பிள்ளைய துருத்துருன்னு நீங்கள்லாம் துருத்துரும் தான் இருந்திருப்பீங்க. இந்த 22 வயசு 23 ஒரு ஆளை கல்யாணம் பண்ணோடனே இப்படி திரும்பினாலும் அந்த மூஞ்சி தான், இப்படி திரும்பினாலும் அந்த மூஞ்சி தான், அங்கே திரும்பினாலும் அதுதான் வாழ்க்கை. வேற என்ன பண்ணுறது? எனக்கெல்லாம் ஜாலி. நான் பங்கு சாமியார் கூட கிடையாது. அதே மூஞ்சியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால போகிற இடத்துலலாம் பற்றி வச்சுட்டு போயிடுறது. மற்றதை பங்கு சாமியார் பார்த்துக்கிட்டோம். ஒரு பங்கில் போனேன். அந்த பங்கில் இந்த சாமியார் கூப்பிட்டார். ஃபாதர், இங்கே என் பங்கில் மெதுவாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு 2 பொண்டாட்டி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரசங்கத்தில் பைபிள்லாம் இருக்கு இல்லையா, பைபிளில் 2 பொண்டாட்டி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? யாருக்கு இருந்துச்சு? அபிரகாமுக்கு. எதை வாசிக்கிறோம்? இல்லை, இதை வாசித்துரு. அபிரகாம். அடுத்தது பங்கு சாமியாரா? யாக்கோப்பு. யாக்கோப்பு. அடுத்தது விடு, எதை வேணா விடு. எஸ்ஸா விடு, எல்லாரும் பேரையும் சொல்லு. ஏரோது. இவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவான ஆட்கள். ஓகே, இந்த மாதிரி பேசிட்டு, ஃபாதர் நீங்கள் பேசுங்க. ஏண்டா நீ பங்கு சாமியார் தானே, நீ பேசலாம்ல. நான் பேசினா இருக்க முடியாது. பங்குல இருக்க விட மாட்டான் பங்கு பேரவன். நீங்கள் அவன் அழகாக சொல்கிறான் பாரு, நீங்கள் பேசிட்டு ஓடிடுங்க. தான் அழகாக சொன்ன. நீங்கள் பேசிட்டு ஓடிடுங்க. நான் ஓடணுமா? ஏண்டா பேச சொல்கிறது இறை வார்த்தை. இறை வார்த்தை பேசிட்டு நான் ஓடிடுங்க, அது உங்களுக்கு நல்லது.
ஏன்னா இப்படியாப்பட்ட ஆளை ஏன்டா கூப்பிட்டேன்னு உன்னை எதுவும் பண்ண மாட்டான். நீங்கள் துருன்னு பேசுவீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களை பேச ஆரம்பித்தேன். ஒருத்த பின்னாடி இருந்து வரான். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, பைபிள் இப்படி சொல்லுது, பண்ணக்கூடாது. மூச்சு வாங்குது. ஒரு ஆள் லுங்கியோடு வரான், சட்டை இல்லை மேலே. அது ஒரு கிராமம், வந்தவாசி பக்கத்தில். சொல்ல மாட்டேன் எந்த ஊருன்னு. அது எங்கே, அது யார், அவனை நான் போய் பார்க்கணும், ஆம்பளைங்களாம் நான் போய் ஐடியா வாங்கணும் அப்படின்னு கேட்டுருவான் இல்லையா? அங்கே போய் ஐடியா கேட்கறதுக்காக சொல்ல மாட்டேன், தனியாக வா, எட்டி மிதிக்கிறேன். ஆக பிரியமானவளை பேச ஆரம்பிச்சிட்டேன் தைரியமாக. அப்போ தான் சின்ன பையன் இல்லையா, இப்போவும் தான் அது பற்றி இல்லை சொல்கிறேன். பேசிட்டு சொன்னேன். அந்த ஆள் பக்கத்தில் வந்துட்டான். பக்கத்தில் வந்த உடனே நம்ம பயத்தில் சில நேரத்தில் சுடுகாட்டு பக்கத்தில் வந்த உடனே நமக்கு அருள் இந்த மாதிரியே வராது. வருமா? அப்போ சொல்லுவீங்க, சகல பிசாசுக்களே அருள் இருந்த மாதிரி வாழ்க. அது பக்கத்தில் வந்த உடனே வராது. என்ன வரும்? பயம் வந்தோடனே என்ன வரும்? இந்த டாய்லெட்டில் போய் குளிக்கிறீங்கல்ல, சில்லுன்னு இருக்குல்ல தண்ணி, ஒரு பாட்டு பாட மாட்டீங்க? இது என்ன சொர்ணக்கட்ட ஜென்மங்களா? அது குளிரும் போது ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பீங்க, அப்படி குளிப்போம். நான்லாம் ரொம்ப குளிரும் போது தண்ணி மேலே படும்போது ஒரு பாட்டு பாடணும். பாட்டு பாடினா பாடி ஹீட் ஆகிடும். அதனால் சுடுகாடு பக்கத்தில் வந்தோடனே பாட்டு வந்துடும் தானா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, மத்தேயு 4ஆம் அதிகாரம். ஆக அங்கே போன உடனே அப்படி பாட்டு பாடும். நானும் அவன் பக்கத்தில் வந்தவொடனே பாட ஆரம்பிச்சிட்டேன். பயத்தில் பேச்சு வரல. என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு இங்கே பார்த்தா அந்த சிஸ்டர் மாரெல்லாம் தலையை கீழே போட்டுக்குச்சு. அவன் சொன்னான, பேச சொன்னான சாமியாரை காணோம். இங்கே அந்த பேடு வாசிக்கிறான்ல, எனக்கு ஒரு பையன் வந்து பேடு வாசிப்பான். அவன் குச்சி காமிக்கிறான். உனக்கு வேணும் வாய் அதிகமடி. யாருமே இல்லாத ஒரு அனாதை. இதை மக்களாவது பிடிச்சி இழுக்கலாம்ல. எவன் போகிறானோ இவன் போகிறானோ, எவனும் இல்லை. இப்போ நான் கூட தான் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல குண்டு ஒன்று இங்கே வச்சிருக்கிறாங்க. இது வெடிக்க போகுது இன்னும் 2 நிமிஷத்துலன்னா எத்தனை பேர் ஃபாதர் பக்கத்தில் வந்து நிற்பீங்க? இது எத்தனை பேர் ஃபாதர் பக்கத்தில் வந்து நிற்பீங்க? கை தூக்கு. யாரும் நிற்க மாட்டாங்க நீ சொல்லாத. நீ நிற்க மாட்டேன் நீ சொல்லு. சொல்றத பிற யாரும் நிற்க மாட்டான். ஆனால் ஒன்று, அவன் சேருக்காட்டில் ஒன்று வச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவேன்? யாரும் நிற்க மாட்டீங்கன்னா உங்களை நம்பி என்ன பண்ணுறதுன்னு நான். ஆக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். உடனே பாட்டு, யார் என்னை கைவிட்டாலோ, போடுற பாட்டை போடுறா. பயத்தில் அந்த பாட்டு வருதுடா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார் பாடு. இது ரிதம் போடு, அந்த அடி போடு, ஜிங் சக் ஜிங் சக் போடு. போட்டால் தான் பயம் போகும். நீ போடுறதுல எனக்கு பயம் வருது. நீ உட்காருங்கலாம், அமைதியாக உட்காருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இரு, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருங்களா, அமைதியாக உட்காரு. நீ எந்திரிச்சா எல்லாம் உன்னை பார்க்குது. நீங்கள் என்ன நாடகம் ஆடுறதுக்காக வந்திருக்கிறீங்க? எல்லாரும் உன்னை பார்க்கறாங்க, என்ன பார்க்க மாட்டேன்றான். நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நான் தான் சொல்றேன், நான் மோசமான சாமியார்னு. தெரியுதா இல்லையா? இப்போ தெரிஞ்சிச்சா? ஆம். இங்க நான் தான் ஹீரோ, நீங்க ஹீரோயின்ஸ். ஆச்சா, நீங்களாம் ஹீரோ கூட. நீங்க இல்லைன்னா நான் பேசி என்ன பிரயோஜனம்? ஆக நீங்க தான், நீங்க அப்படியே உட்காந்து என்னை மட்டும் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. மூஞ்சி நல்லா இல்லை தான், டொக்கு தான் இருந்தாலும்
ஆண்டவர் ஆசீர்வாதம் போடுவார். நீங்களும் ஆண்டவர் மூஞ்ச நேராக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட உட்காந்துன்னு இருக்க மாட்டீங்க, எல்லாம் ஓடிடுவீங்க. நேராக பார்க்காதனால அப்படியே உட்காந்துக்கிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் நல்லா உச்சாரமா கேளு. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்க கை இப்படி தட்டக்கூடாது மக்களை, அதுக்கு பேர் கை தட்டு. இந்த பாடி அப்படி வரணும் முன்னாடி, அப்படி அதான் தட்டுறது. இதுக்கு பேர் சாணி தட்டுதல். அதனால கை தட்டும் போது இப்படி பாடி ஷேக் ஆகணும், அப்பதான் அந்த இதயம் அப்படி போகும், நுரையீரல் அப்படி வேலை செய்யும், பாடி வேலை. 2 பிரெட் தான், 1 கப்பு டீ தான், யார் என்னை கைவிட்டு அப்படி நல்லா உற்சாகத்தான் இருக்கணும். என்னை டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் பாடுகிறேன், பேசுகிறேன். கடவுளின் வல்லமை இருக்கணும். அந்த கைத்தட்டும் போதே எனக்கு தெரியும் இந்த கூட்டம் ஜெபிக்கிற கூட்டமா அப்படின்றத நீ கைத்தட்டுறதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். புரியலாமா? எவ்வளோ தடவை அருளாலயத்தில் இருக்கிற கருணையே இல்லாமல் தட்டுறீங்களே அருளாலயத்தில். ஆக நல்லா தட்டணும். எப்பா கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணு, நீ போடுற ஸ்பீடை பார்த்தா அந்த 2 பிரெட் சீக்கிரமாக வெளியே வந்துடும் போலும். 1 2 3 4 யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாவம் கொயர் மாஸ்டருக்கு தொண்டையே போச்சு, நான் கொஞ்சம் ஐப்பிச்சு, வேற ஒன்றும் இல்லை. பிரியமான பிள்ளைகளை வேகமாக அவன் வந்துட்டான். பக்கத்தில் வந்தவொடனே நானும் தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார், பக்கத்தில் வந்துட்டான். அப்படியே மூஞ்ச பார்த்தான் பாரு, அதுக்கு மேலே பாட்டு வரல. அவன் இடத்த தேடுற மாதிரியே இருக்கு, எங்க அடிச்சா இவனுக்கு வலிக்குன்னு இடத்த தேடுறான், லொக்கேஷன் தேடுறான். ஜிபிஎஸ் போட்டு லொக்கேஷன் எங்க அடிக்கணும் அந்த ஆளை. அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்ன? அவன் சும்மா இல்லை, இவ்வளோ தைரியமா பாடுறியே, இவ்வளோ தைரியமா பேசுறியே, நீ யாருன்னு பின்னாடி இருந்து பார்த்தேன், உன் மூஞ்சி தெரியல, பக்கத்தில் வந்து பார்த்தேன், அப்பதான் தெரியுது நீதான். அது தாலாட்டுவார் சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆக இயேசு இந்த பைபிள்ல யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அவெல்லாம் ஒரு ஜீவனோடு இருந்தான், ஜீவனோடு இருந்தான். எல்லாரையும் பார்த்து, மொடவனை பார்த்து எந்திர உட்கார்றா, சும்மா படுத்து கிடக்குற பாரு. அவர் தொட்டு லாசர் வெளியே வா பா, வெளியே வாப்பா, எப்பா லாசர் வெளியே வாப்பா. அவன் இன்னும் உள்ள போயிருப்பான். போட்ட ஏய் லாசர் வெளியே வா. ஆத்தான் துடிச்சு பிடிச்சி தூக்கத்தில் இருந்து எச்ச மாதிரி எஞ்சான் பத்தியா. சில பேர் நம்மளை எழுப்புவாங்க நைட்டில், இந்த காலையில் ஒரு 4 மணிக்கு எழுப்புன்னு சொல்லிட்டு போயேன். ஒரு சிலதுக்கு சொன்னாலும் புரியாது. ஏங்க 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 அவன் துடிச்சு பிடிச்சி ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துடும். நிறைய புருஷனை சாக்கடிக்கிறதுக்கு பொண்டாட்டி மாட்டான். எப்படி அவனை எழுப்பணும்? மெதுவாக எழுப்பணும். எங்க என்ன இது வரைக்கும் அப்படித்தான் எழுப்பியிருக்கிறாங்க எல்லாரும். எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு உடனே நமக்கு எந்திரிச்சு நல்லா ஏங்க ஏங்க செத்து போகிற மாதிரியே எழுப்புறாளுவ. ஆக இதை தான் இயேசு அந்த சுறுசுறுப்பை அந்த லாசருக்கு தருகிறேன். எந்திரிச்சு அருளாலயம் போ பாருங்க. அதனால தான் 84 வயசுலையும் ஒரு சில பேருடைய ஸ்பீடை நீ அடிச்சிக்கவே முடியாது. அவங்கள மாதிரி ஸ்பீடு, அவங்கள மாதிரி வேலை உன்னால செல்ல முடியாது.
ஆனால் அந்த 84 அமைதியாக இருக்காது. என்னத்த வேலை செய்கிறாளுங்க இந்த காலத்தில் இப்படி சொல்ல ஆரம்பித்தா ஒரு வாய் சோறு கிடைக்காது. புரியுதா? நம்மளை ஆண்டவர் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறாருன்னா அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வந்திருக்கிற அந்த மருமகளை பார்த்து என்ன செய்கிறாள், என் ஸ்பீடுக்கு வெள்ளம் வருவாளா? வரமாட்டா, உதைப்பா உன்னை. ஆக பிரியமான பிள்ளைகளே, கடவுள் எப்பொழுதுமே மரியாதையும் சரி, சூசையும் சரி, எலிசபெத்தையும் சரி, எல்லாரும் அந்த தகராதான வயசு சக்கரையாசையும் சரி, பவுலடிகளாரையும் சரி, சுறுசுறுப்பான ஆட்கள், வேகமான ஆட்கள், விவேகமான ஆட்கள், அவங்கள தான் கூட வச்சுக்கிட்டார். அறிவான ஆட்கள், ஆற்றலான ஆட்கள், திறமையான ஆட்கள் நான் பற்றி பேசல, அதை பற்றி நான் பேசல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த டேலண்ட், கேரக்டர். நோ, சுறுசுறுப்பு, வேகம் வேணும். 12 பார்த்தாரு, சரியில்லை. 12 சீடர்களை பார்த்தாரா? எல்லாமே அருளாலய கும்பல் மாதிரியே இருந்துச்சா? ஆஹா, இது ஒத்து வராதுரா, இப்படி இருந்துச்சுன்னா இந்த அருளாலயம் வளராது. உடனே தூக்க ஒருத்தரன் பவுலடிகளார் அப்படியே தூக்குனா இருப்பார். He was a very powerful man. பயங்கர யங் ஃபெலோ, ஓட்டம் ஆட்டம் பாட்டம். அப்படி அவனை கூப்பிட்டாரு, வா 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 வா, வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் வா கூப்பிட்டாரு. உடனே உனக்கு சினிமா ஞாபகம் தான் வரும். வரலாம் வா, வரலாம் கூப்பிடுறாரு. ஏசுநாதர் கூப்பிட்டாரு. நீ என்னத்த ஆண்டவர் சொல்லி போன வசனத்தை தான் இவனுங்க சொல்லிக்கிறானுங்க இன்னைக்கு. வரலாம் வா, பவுலடிகளார் வா. அடிச்சு நொறுக்கி தூக்கி வந்து நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அதனால பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருங்கள், வேகமாக இருங்கள், எதிலுமே ஒரு துடிப்போடு இருங்கள். இந்த சோனை சுங்கி சப்பை குப்பை இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒத்து வராது. உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், சுறுசுறுப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு பக்கத்திலே இயேசுநாதருடைய படத்தை பாருங்களேன். அவர் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். அது நல்ல ஆடா கெட்ட ஆடா? நல்ல. பி கேர்ஃபுல், கரெக்டாக பேசணும். இயேசுநாதர் கையில் ஒரு ஆடு, 99 ஆடு அங்கே இருக்கு. ஒரு ஆட்டை தூக்கி வச்சிருக்காரு. அது நல்ல ஆடா கெட்ட ஆடா? நான் அரசியல்வாதியா என்னம்மா? அம்மா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல. காணாமல் போன ஆடு. இப்போ உன்னை கேட்டனாத அது என்ன ஆடு, நல்ல ஆடா கெட்ட ஆடா? நான் சொல்ற சூப்பரான குட்டி அழகா இருந்துச்சு, இயேசு பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்ற. நீ என்னத்த சொல்ற? நீ அந்த மாதிரி பசங்களை அப்படியே தூக்கி வச்சுக்குவியா? கெட்ட பிள்ளைய அப்படியே தூக்கி கொஞ்சுவியா? 2 பிள்ளையில ஒன்று ஒரு மாதிரி திமிர் பண்ணுது, தகராறு பண்ணுது, கெட்ட பழக்கம் இருக்கு, அந்த பிள்ளைய தூக்கி வச்சுக்குவியா? இல்லை இதை தூக்கி வச்சுக்க, ஒன்று அப்படியே அப்படியே பவ்யமாக இருக்கு, அதை தூக்கி வச்சுக்குவியா? உன் முந்தானையை பிடிச்சிக்கிட்டே நடக்கும் ஒரு குழந்தை, அது ரொம்ப பிடிக்குமா? அது ஒன்று தின்னுப்புட்டு சண்டை இழுத்துட்டு வந்து ரவுடிசம் பண்ணுது, அதை பிடிக்குமா? நீ கையில் எதை தூக்கி வச்சுக்கணும்னு நினைப்ப? எது சொல்லு? அப்போ உனக்கு ஒரு நீதி, இயேசுநாதருக்கு ஒரு நீதியா? அவர் வச்சிருக்கிறது கட்டாடம், இந்த அம்மா நல்ல ஆடு. இது மூஞ்ச இது கண்ணாடியில் பார்க்காது. பிசாசை பார்த்துருக்குறீங்களா? இல்லைல்ல, போய் கண்ணாடியில் பாருங்க, எல்லாம் மூஞ்சி அப்படி தான் இருக்கு. ஆக பிரியமான பிள்ளைகள் அப்படிலாம் பேசப்படாது. உனக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நாள். இயேசுவின் பார்வை வேறு, நமது பார்வை வேறு. அவர் எப்போ பார்த்தாலும் அதுக்கிட்ட தான் போகிறார். அவர் நல்லது கெட்டதை பற்றி கவலைப்பட மாட்டார். தனக்கு வேணுமா வச்சுக்குவார், அவ்வளோதான். இவ்வளோ கெட்டவா நல்லா முன்னேறானே. இப்படி நான் சொன்னல காலையில், இந்த ஆளெல்லாம் எப்படி சாமியார் ஆனாரோ தெரியலையே. இது நீ என்னத்த சொல்கிறது? எங்கள் அம்மாவே சொல்லுச்சு. நீ என்னத்த சொல்கிறது? எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ஏம்மா நான் சாமியார் ஆகுனா உன்னெல்லாம் அனுப்பிச்சிருவாங்கப்பா. ஒரே வார்த்தை நேராக சொல்லிடுச்சு மூஞ்சுக்கு முன்னாடி. என் ஆத்தா பெரிய ஆள், நேராக பார்த்தா உன்னை வச்சுக்க மாட்டான். ஐயோ என்னாலே வச்சுக்க முடியல, உன்னை எப்படா வச்சுக்குவானுங்க? நீ எல்லாம் ஆக மாட்ட, நீ பண்ணுற குசும்புக்கு உன்னை
பாரு 57 வயசுல இப்படி இருக்கிறேன்னா எப்படி பற்றியா? நிறைய அம்மா அவங்க வந்து அவங்க வயிற்றுல நான் பிறந்த மாதிரி அதுங்க தலையில் அடிச்சுக்குது. 2-3 பொம்பளை நல்ல வேலை இந்த ஆளு என் வயிற்றுல பிறக்கலை அப்படின்னு பாவி மக்கா. ஆக ஆண்டவர் அதான் கலெக்ஷன். அந்த மாதிரி ஆடுதான் வல்லமையுள்ளதாக மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் அவர் செலக்ட் பண்றாரு பாரு. அது சூப்பராக தூக்கிடுவார். அவர் தனக்கு பிடிச்சதை தூக்கி அதை தனக்கேற்றபடி மாற்றிக்கிற சக்தி என் தேவனின் வல்லமைக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் மாதாவை பார்க்கலாம். நீங்கள் மாதாவை 13 வயசு பொம்பளை பிள்ளை மாதா. இந்த லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் மரியாவுடைய பாடல்னு ஒன்று இருக்கு. அந்த பாடல் சோக பாடலா குத்து பாட்டா? குத்து பாட்டா சோக பாட்டா? குத்து பாட்டா சோக பாட்டா? மகிழ்ச்சி பாட்டு. மகிழ்ச்சி பாட்டு ஒன்று சொல்லு பாப்பா. பையே இது யார் என்னை கைவிட்டாலும், உன்னை விட்டான்னா விடலண்ணா தம்பி போட்டான் பாரு. யார் என்னை கைவிட்டாலும் விட போறாங்கன்றது நிச்சயம் அவருக்கு. பொண்டாட்டி இன்னைக்கு பிரேயரோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி இருக்குது. சொல்லிச்சாடா? ஏயா குழப்பத்தை உருவாக்குற? ஆகா, யாராவது இன்னைக்கு சாயந்தரம் போய் பாட முடியுமா? உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாருன்னு வச்சுக்க. நீ போய் பாடு இந்த பாட்டை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடு, பாடிதான் பாரு. ஆக பிரியமான பிள்ளைகளை, சகல ஜனங்களை நீங்க பெருசா அழுது கண்ணீர் வடிச்சு சொல்லி ஜெபிச்சு அப்படி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என் ஆண்டவனுக்கு முன்னால் வேண்டாம். அப்படி அவர் அந்த நிலையில வச்சிருக்கல. என்னடமா சொல்றாரு? என்ன திருப்பாடல் 23 என்ன சொல்றாரு? அப்புறம் 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 சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் கேட்கல. நானும் அப்புறம் அப்புறம்ன்ற நீ என்னமோ இன்ட்ரெஸ்டா சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீங்க சொன்னது எதுவுமே புரியல, வாசித்தது எதுவுமே கேட்கல. நான் அப்புறம் அப்புறம் என்னமோ இந்த அம்மா தெளிவா வாசிக்கிற மாதிரியும், ஆண்டவரே என் ஆயன் எனக்கு என்ன குறை. அப்ப நீங்க அழுதுகிட்டு கிடந்தா இந்த பாட்டு தப்பா போகுது இல்ல பிள்ளை. நீ வந்து ஆண்டவரே என் ஆயன் எனக்கேத குறை. இப்படி சொன்னா இந்த திருப்பாடலை எழுதின தாவீது அப்படியே தலை நட்டு செத்துருவான். ஏன்டா எழுதணும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்படி பசுப்புல் மேய்ச்சல் என்னை இளைப்பாற செய்கிற அழைப்பை ஆற்ற நீர் அருவிக்கு அழைத்து செல்லு. தலையில் என்ன ஊத்துறாரு? தீக்குச்சி வச்சு கொளுத்திடுறாரு. அவ பிரியமான பிள்ளைகளை, அதெல்லாம் தான் சொல்றேன், ஆண்டவருக்கு துருத்துருன்னு இருக்கணும். அதே மாதிரி வேதனைகளை சந்திக்கிற சக்தி இந்த துருத்துருன்னு இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னார், பேதுரு நீ என்னை மும்முறை மறுதலிக்கு முன் கோழி கூவும். இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தலைகீழ அறையப்பட்ட ஒரு உத்தம சீடன் பேதுரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ரொம்ப துருத்துருன்னு இருந்தா ஆண்டவர் உன்னை விட்டுற மாட்டார், நிறைய கஷ்டத்தை கொடுப்பார். இந்த துருத்துரு போற ஆளால தாங்குவான். மாதா தாங்குச்சு இல்ல? நீங்க தான் அவங்கள பாட்டு பரிதாபமா பாடுறீங்க. வியாகுல மாமரியே, உன் மூஞ்ச பாரு. ஒவ்வொரு செகண்டும் உன்னை பார்த்து நீ பாடிக்காத, மாதாவை பார்த்து பாடாத. ஒவ்வொரு செகண்டும் உன்னை பார்த்து பாடிக்க. நல்ல போத்தீஸில் போய் ட்ரெஸ் எடுக்கிற, ஜெயா லூக்காஸில் போய் நகை எடுக்கிற, நல்ல செருப்பு கடையில் போய் மோச்சியில் போய் செருப்பு எடுத்துக்கிற, அப்புறம் நல்ல அந்த அரிசி இந்த அரிசி அப்படி அரிசி இப்படி அரிசி வாங்கிடுற, நல்ல பழமுதிர் சொல்ல பழமாக வாங்குற பழம், இப்படி எல்லாத்தையும் வாங்கி தின்னுபிட்டு
கோயிலுக்கும் ஆராதனைக்கும் முன்னாடி வரும்போது இதை தெரிஞ்சதுனால தான் சாமியார் இவன் ஏற்கனவே நல்லா தின்னுட்டு வரான், இவனுக்கு திரும்பவும் தீனி கொடுக்கூடாதுன்னு 2 ஸ்லைஸ் பிரெட், 1 கப்பு டீ. ஆனா இதை நீங்க வெளியில என்ன சொல்லுவீங்க? உபவாச ஜெபம். இதை மட்டும் நேரில் வந்து இயேசு பார்த்தாரு. திண்ணி இது போதாது, இதுக்கு உபவாச ஜெபம். யாராவது உங்க வீட்டுக்காரர் கேட்ட முன்னாடி இன்னைக்கு சாப்பிட்டியா? வெள்ளிக்கிழமைல நோனோ உபவாச ஜெபம். இங்க செலவு பண்ண சாமியாருக்கு தான் தெரியும் எத்தனை பிரெட். ஆக பிரியமான பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டுருங்க. மாதாவினுடைய சுறுசுறுப்பு பிடிச்சது. நான் எப்படி மாதா ரொம்ப சுறுசுறுப்பானவன் கண்டுபிடிச்சேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி பைபிளை வாசிக்கணும். மாதா 3 மாச கர்ப்பிணி. நான் வர 3 மாச கர்ப்பிணிக்கு வாந்தி வரும், அப்புறம் மயக்கம் வரும், அப்புறம் படுத்துட்டே இருக்கணும்னு போலும், சோகையா இருக்கும், சுங்கியா இருக்கும், வத்தலா இருக்கும், கூட பத்துக்கும். மாதா அந்த வயசுல நடக்கிறாங்க பாரு. அந்த பிள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு அவ எவ்வளவு சுறுசுறுப்பானவள் என்றார். நான் தான் சொன்னல, இந்த சுறுசுறுப்பா இருக்கிறவங்க துன்பங்களை தாங்குவார்கள். அவர்கள் தாங்குவார்கள் என்பதற்காகவே தேவன் அவர்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில் 2 இட்லி சாப்பிட்ற ஆளை பார்த்துருக்கிறியா? என்ன மாதிரி ட்ரிம்மா இருப்பான். 6 இட்லி சாப்பிட்ற பால் ட்ரம்மா இருப்பான். இதுல சாப்பாட்டுல தான் சக்தி வருதுன்னு நினைக்காதீங்க. உனக்குள்ளேயே ஒரு சக்தியை உருவாக்கிக்க. அதுக்கு கஷ்டத்து மேல கஷ்டத்தை, அவமானத்துக்கு மேல அவமானம், அதை அனுபவிக்கணும். அப்படிதான், அப்பதான் அந்த தைரியம் வரும். அதான் மரியாளுக்கு வந்துச்சு. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வேதனைக்கு மேல வேதனை, அவமானத்துக்கு மேல அவமானம் பண்ணணும். அப்படிலாம் பண்ணாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். இன்னொரு ஒரு ஊர்ல பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்து வந்தவாசி இல்லை, இது குறிஞ்சின்னு சொல்லி கீழே மிக்கேல்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர், கும்பகோணம் பக்கத்தில். அவன் எல்லாரும் மக்களும் கைத்தட்டி எல்லாம் பாட்டு பாடுது. அந்த கிராமத்தில் போய் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரும். பெரிய பந்தல் போட்டு நிறைய மக்கள் உட்காந்துருப்பாங்க. லாரியில் டிராக்டர்லாம் ஜபத்துக்கு வருவாங்க. கிராமம், பக்கா கிராமம், எல்லாம் வெத்தலை பார்க்க கிராக்கி, எல்லா வாயிலையும் வெத்தலை பார்க்கணும். சொல்லுங்க சாமியே அப்படின்னும் எல்லாம் அந்த கும்பல் தான். அதுங்களுக்கு பிரசங்கம் வைக்கணும்னா எப்படி வைக்கப்ப? ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலேயே வாயை பொழந்துரும். அது வாயில வெத்தலை பார்க்கறதால ஈயெல்லாம் பக்கத்தில் முச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு தூக்க கலக்கம். அதுங்களை உசுப்பி விட்டு அதுங்களுக்கு பிரசங்கம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கை கால் நீட்டிக்கும். பட் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம். அப்படின்னும் போது ஒரு பொம்பளை பின்னாடி இது ஓடி வருது. அது ஓடி வரும்போது இப்படி வருது, ஓடி வருது, கையை இப்படி வச்சுட்டு ஓடி வருது. அந்த கையை திறக்க மாட்டேங்குது, கையை திறக்கல. அப்ப நான் பாடின பாட்டு, என் கூடவே இரும் பாட்டை பாரு. இந்த பாட்டுக்கு அந்த அம்மா நான் டூயட்டா பாடுனுக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். அதே வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு, என் கூடவே இரும். வேலைக்கெல்லாம் போவாத. ஓ புருஷா, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ புருஷா, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எவ்வளவு பெரிய பொய்! புருஷன் இல்லாம வாழலாம். வாழ முடியுமா? வாழ முடியாதா? வாழ முடியுமா? முடியாதா? உங்க வீட்டிலலாம் இன்னைக்கு டைவர்ஸ்.
கணவன் இல்லாமல் வாழலாம், மனைவி இல்லாமல் வாழலாம், பிள்ளைகள் இல்லாமல் வாழலாம். எவனும் இல்லாமல் வாழலையா வாழ முடியும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த வல்லமை உன் கூட இருந்தா வேறு எதுவுமே உனக்கு தேவைப்படாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் மாதா சூசேப்பர் காணோம், இயேசு ஓடிட்டாரு, சூசேப்பர் போயிட்டாரு, மாதா சிங்கிளா நின்றுச்சு. ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நோஞ்சான அவர் அம்மாவா எடுத்திருந்தா அவர் கதி என்ன இருக்கும்? அவர் கதி என்ன இருக்கு? எங்கடா போற? பிரசங்க வைக்க போறமா? போவாதடா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீ பிரசங்க வைக்க கூடாது. நீ யாருன்னா பாடி இருப்ப. அந்த அம்மா ஆடிக்கிட்டே வருது, கூடவே இரும். இது என்னடா அது புதுசாகுது, ஏன்டா அந்த பொம்பளை ஓடி வருதுன்னு எனக்கும் தெரில. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒன்றுன்னா எல்லாரும் அமைதியாக்குறாங்களே, அதான் புரியல. பாட்டு பாடுறவனும் அமைதியாகிறான், கூப்பிட்டவனும் அமைதியாகிறான், பங்கு சாமியாரம் அமைதியாகிறான், சிஸ்டர் மாறம் அமைதியாகுது. எல்லாரும் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறானுங்கன்னா, இவனுக்கு வாய் கொழுப்பு, இவன் வாங்கி கட்டட்டும், இவன் படுற அவமானத்தை நம்ம பார்க்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய முதல் எண்ணமே தான், இந்த சாமி இருக்கு ஓய் ஓவிக்கும். இப்போ எம்ஐராஜ் ஃபாதருக்கு ஏதாவது ஆச்சு, இப்படி போகும்போது டொப்புடு ஊந்துட்டு அப்பவே தெரியும், நீ பிரசங்க வைக்கும் போதே தெரியும் நீ விழுவ. நினைப்பியா நினைக்க மாட்டியா? நம்ம 4 பேர் ஒன்றா போகும்போது ஒரு பொம்பளை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன பண்ணுவீங்க? டாக்டரை கூப்பிட்டு வரீங்களா? தண்ணி தெளிப்பியா? நீ என்ன பேய் ஓட்டுறவளா? நீ என்ன பண்ணுவ? ஒரு உண்மையான ஒரு ஆள் இருந்தால் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பதில் கிடையாது. ஒரு ஆள் 4 பேர் போகும்போது ஒரு பொம்பளை கீழே விழுந்துருச்சு, பேசிக்கிட்டே வந்துச்சு நல்லா, அது அப்படி இது அப்படி அப்படி விழுந்த உடனே என்ன நினைப்பு, என்ன நடக்கும்? உண்மையா என்னன்னா, நல்லா வேணுன்றதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு சிரிச்சிடுவோம், ஃபஸ்ட்டு சிரிப்போம், அதுக்கப்புறம் அது செத்துச்சான்னு பார்ப்போம், அப்புறம் தான் உதவிய. முதல்ல சிரிப்பு தான் வரும். இந்த சிரிப்பு தான் என் தெய்வத்துக்கு தெரியாது. நீ விழுந்தால் அழுகிற ஒரே ஒருவன் என் ஆண்டவன் இயேசு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அதான் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் அழாத, என்ன அவர் கப்பு வச்சு பிடிச்சிக்கிறாரா? கப்பு வச்சு? யாருக்கிட்டே அழாத, வேஸ்ட். இயேசுநாதர்கிட்ட கூட அழ தேவையில்ல. உன் உரிமையை வாங்கி ஜெபித்து பெற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட். உங்களை உரிமை குடிமக்கள் என்று, நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், நீங்கள் இறைவனுக்கு சொந்தமான மக்கள். எந்த ரைட்ஸ்ல வச்சிருக்காரு பாரு நம்மளை எவ்வளவு தூரம் வச்சிருக்காரு. நம்ம மட்டமா தான் நான் இருப்பேன், கீழே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம கீழே டிகிரேட் பண்ணிக்கிறோம். மாதா அதை அப்படி அப்கிரேட் பண்றாங்க. மாதா அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க, கல்லால் அடிக்க திட்டம் போட்டாங்க, காரி துப்புனாங்க, மானகட்ட வார்த்தையை சொன்னாங்க, இவெல்லாம் உயிரோடு இருக்கலாமான்னு பண்ணாங்க. எல்லாம் துன்பங்கள் மத்தியிலே தன் மெத்தையை அமைத்துக் கொண்டவள் மரியாள். துன்பம் உன் வாழ்வின் மெத்தையாக இருந்தால் ஆசீர்வாதம், துன்பமே படக்கூடாது என்றால் சாபம். அவன் வாழவே தகுதி இல்லை என்றார். நிறைய கஷ்டப்படுறியா, நிறைய கண்ணீர் வடிக்கிறியா, நிறைய வேதனைப்படுறியா, அவமானப்படுறியா, அசிங்கப்படுறியா அப்படின்னா நீ கடவுள் கூட இருக்கிறாய். இல்லைன்னா வேறு ஏதோ தேவையில்லாது சும்மா கூட சுத்தி இருக்கிறேன்னு அர்த்தம். அது என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில சாபமாக மாறும். அந்த கூட இரு, அந்த கஷ்டத்தில் நஷ்டத்தில் ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு தெம்போடு நீ நடந்து போ. ஆண்டவர் ஆசீர்வாதமானு வைத்திருப்ப. அதான் அவன் ஆட்டத்துக்கு வருவோம். இப்படி ஆடிக்கிட்டே வந்துச்சு. கடைசியில் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, அந்த லைன் வரும்போது முன்னாடி நின்றுச்சு. இப்போ பயம் இல்லை, கிராமம் தானே. அது என்ன பண்ண போகுது? பொம்பளை பாவம் ஒரு 60 வயசு ஆடிக்கிட்டு வருது. அது என்ன பண்ண போகுது? புயலை கட்ட வெத்தலை பார்க்க அது என்ன பண்ண போதுன்னா பண்ணுச்சு பாரு பொண்ணு. இனிமேல் நான் பிரசங்கத்துக்கெல்லாம் ஹெல்மெட் தான் போட்டு போகணும்.
அப்படி பக்கத்தில் வந்து கையில் ஹூன்னு போட்டுச்சு பாரு, அத்தனையும் ரோஜா பூவின் இதழ்கள். அத்தனையும் ரோஜா பூவின் இதழ்கள். அந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வச்சு கைக்குள்ளே அடக்கி, சாமி நல்லா பட்டிருக்க, நல்லா பேசுறீங்க, ராசா வெத்தலை காம்புலே ஒரு முத்தை குத்துட்டு போச்சு. அன்னைக்கு செவந்த கண்ணம் தான் இன்ன வரைக்கும் செவத்து. வேதனையில் பேசணும், வருத்தத்தில் பேசணும். கடவுளை பற்றி நல்லா இருக்கும்போது பேசுறது ஈஸி. என் குரலை நீங்கள் அந்த காலத்தில் கேட்கல, கேட்டிருந்தீங்கன்னா அந்த அருளாலையும் ரெண்டாக பொழந்திருக்கும். இப்போ நான் பேசுறது டம்மி பீஸ், அப்போ ஒரிஜினல். இருந்தாலும் இந்த டம்மி ஆண்டவருக்கு தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறது? இப்போ நிறைய பேர் உன்னை டம்மி, நீ எதுக்கு லாய்க்கலன்னு நினைக்காத. உனக்கு வேணா நான் தேவையில்லாமல் இருக்கலாம். இருக்காருல்ல என் கூட, அவருக்கு நான் தேவை. ரிட்டையர்ட் ஆனவன பிறகு உங்களெல்லாம் யாருக்கு தேவையில்லை. 58-60 வயசு ஆனவொன்னே உங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லை. ஏன் இப்போ அருளாலயத்தில் நிறைய சேவை செய்கிறதுக்கு வரோம், வேறு டைம் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் பிரச்சனை, வீட்டில் இருந்தால் அவன் ஒன்று சொல்லுவான், இதுக்கு கோயில் குளத்தில் போய் படுத்து கிடக்கலான்னு சொல்லிட்டு சேவை செய்கிறதுக்கு வரணும். என்ன பண்ண போகிற வயசான காலத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு? யார் உன்னை கவனிக்க போகிறா? யார் உனக்கு நல்லது செய்ய போகிறா? சும்மா அங்கே ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லாயிருக்கும். அந்தோனி அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த ஊருக்கு இங்கே வரும்போது அவர் தான் இருந்தார். அந்த பழைய மனுஷனுக்கு தான் என்னை பற்றி தெரியும். வந்து எனக்கு அழகாக சோறை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சு என் ரூமில் என்னை விட்டுட்டு போனார். போனவர் வரவே இல்லை, அது வேறு விஷயம். ஏன்னா 1/2 மணி நேரம் பேச விட்டீங்களே ஏனான்றான். அது ஏன் நேரம், நான் பேசியிருப்பேன், நான் பேசினா பிடிக்காது. எவ்வளோ நாளைக்கு தான் என்ன கேட்பாங்க, நீங்கள் பேசு. அப்படி வேகமாக போகிறது போட்டோம். ஆக பிரியமான பிள்ளை, நான் பேசுகிறேன், நீ தண்ணி குடி. ஓகே, ஆக இல்லை, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், 2-3 பேர் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. சொகுசா போயிடுச்சு. நான் இல்லை உங்களுக்கு பங்கு சாமியாரா? ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த நேரத்தில், அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில், அந்த வருத்தத்தின் மத்தியில், அசிங்கத்தின் மத்தியில் மரியாள் பாடுகிறாளே, அந்த பாடல்தான் மரியாள் சுறுசுறுப்பானவள், வியாகுலத்தாய், அசிங்கப்பட்டவள், அவமானப்பட்டவள், நொறுக்கப்பட்டவள், கிண்டலடிக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். அப்படி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த பாட்டு வரிகளை வாசித்து பாருங்க. வாசிமா, வெரி குட். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. இந்த 2வது லைன்ல மட்டும் ஒரு 20 பேர் சேர்ந்துங்க. பேருவகை கொள்ளுகிறது அப்படின்னு பேருவகை சேமா அந்த லைனை சிரிச்சுக்கிட்டே வாசிக்கணும். எனது உள்ளம் பேருவகை கொள்கிறது. ஏன் அதை அங்கே எழுதுகிறது பேருவகை, மூஞ்சில் வரலாமில்ல பேருவகை. எனது உள்ளம் பேருவகை கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை இப்படி கையில் எடுத்தாலே அந்த வார்த்தைகளினுடைய ரிஃப்ளெக்ஷன் முகத்தில் பட்டு முகம் பிரகாசமாக இருக்கும். இது 2003 இந்த அருளாலயத்தில் போட்ட இறை இரக்கத்தின் நற்செய்தி கானங்கள். இதை தொகுத்தது நான் தான். பாரு பேப்பரை பற்றியா எப்படி இருக்குன்னு. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட பாடல் புத்தகம். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கண்ணு தெரிஞ்சு கை தட்டுறான், மற்றதெல்லாம் அமைதியாகுது. அதை ஒரு அம்மா என் கையில் கொடுத்து இதிலிருந்து பாடுங்க. 16 வருஷமாக இந்த புத்தகத்தை வச்சு என் கையில் கொடுக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் என்னென்னமோ வச்சுருப்பீங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின இதில் லெவல் லெட்டர்னு. இந்த லெட்டரை பார்த்தா நான் ஏமாந்தேன், அதை வச்சுக்கோ. பீரோ கடியில், கட்லு கடியில், புடவை கடியில் என்னென்ன மறைச்சி வச்சிருக்கிற, இன்னைக்கு போய் அதை எடுத்துரு. இந்த மாதிரி காரியங்களை மறைச்சி வை, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எதையோ மறைச்சி வச்சுக்கிற உன்னுடைய கம்பல், ஜிமிக்கி, குமிக்கி, துட்டு, பணம், காடு, இதெல்லாம் அப்படியே புடவையை தூக்கிட்டு அதுக்குள்ளே சொருவி வைக்கிற. எங்கள் அம்மா பண்ணது, எங்கள் அம்மா பண்ணது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா பண்ணதை நான் பார்த்தேன். அங்கேருந்து தான் துட்டு எடுப்பேன்.
இப்போ நீங்கள் அரிசி பானைக்குள்ளோ நெல் பானைக்குள்ளோ சிலது அந்த கிச்சன் டப்பாக்குள்ளேயே அந்த கடுகு டப்பாக்குள்ளேயே போட்டு வைக்கிறீங்க. இப்போ லேட்டஸ்ட் பேஷன் எல்லாம் அங்கங்கே அந்த அம்மா எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சிருது எல்லாத்தையும். ஆக பிரியமான பிள்ளைகளை, அதான் மாதா அந்த துன்ப நேரத்தில் பாட முடிகிறது, ஆட முடிகிறது, சிந்திக்க முடிகிறது. அவள் அல்லவா ஒரு பெண், அது அல்லவா தெய்வ பக்தி, அவள் அல்லவா இயேசுவுக்கு சொந்தமான, அவள் தான் இயேசுவுக்கு தாயாக வேண்டும், அவள் தான் தாயாக மாறினாள் மரியாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பவுலடிகளார் சொல்லுவார், தான் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவார். கிறிஸ்து எனக்கு ஆதாயம், உலகம் எனக்கு குப்பை, ஆனா எனக்கு வந்திருக்கு தொப்பை. இன்னைக்கு யாரும் உலகம் எனக்கு தொப்பை, பவுலடிகளார் என்ன சொன்னாரு, உலகம் எனக்கு குப்பை. எது ஆதாயம்? எப்ப நீ சொல்லுவேன் ஆதாயம்? ஒரு பையன் சொன்னான், ஃபாதர் எங்கள் அம்மாவை புதைக்கிறப்போ எல்லா நகையும் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா அந்த மூக்குத்தி போடுற அழகு இருக்க அது எனக்கு மட்டும் பிடிக்கும். எனவே நீங்கள் எதை வேணால் எங்கள் அம்மா கழுத்துலேருந்து கழட்டுங்க, இடுப்புலேருந்து கழட்டு, கையிலேருந்து கழட்டு, காலிலேருந்து கழட்டு, கழுத்துலேருந்து கழட்டு, எதை வேணா கழட்டு, எங்கள் அம்மாவுடைய மூக்குத்தி மட்டும் விட்டுருங்க. 2 மூக்குத்தி. மூக்குத்தி பூ மேலே காத்து, யோவான் 4ஆம் அதிகாரம். உட்காந்து பேசுதம்மா. அவன் சொல்கிறான் பாருங்க, எங்கள் அம்மாவை அதை தான் ரசித்தேன், அதை பார்க்குறப்பெல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம். உன்னி அப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறியா? மூக்கே குத்தலை, அது வேறு விஷயம், அதில் வேணாம், குத்துறீங்க குத்தலை, அது வேறு விஷயம். உன்னை நகையோடு வச்சு புதைக்கிற ஒரு பிள்ளையை நீ பெற்றிருக்கிறியா? சொல்லு, என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த அம்மா ஒரு நடிகர் செத்தார்ல, அப்போ அவங்க பஞ்சாயத்து சொல்லு, அவருடைய கைகளிலே கட்சியின் கொடி சுமந்த மோதிரத்தோடு நான் அவரை புதைத்து விட்டேன். எப்போ தோண்டி எடுப்பீங்களோ தெரியாது, அது வேறு விஷயம். புதைச்சிட்டீங்களே, எல்லாரும் புதைப்பாங்களா? அப்படி இல்லைன்னா என்னத்துக்கு அந்த உலகம்? என்ன மரியாதை நமக்கு? எங்களுக்கு இல்லாததெல்லாம் போட்டு விடுவாங்க சாமியாருக்கு. அங்கி, அதுக்கு மேல உடுப்பு, அதுக்கு மேல ஸ்டோலு, அப்புறம் கையில் கிளவுஸு, அதில் ஜபமாலை, அதில் ஒரு கதிர் பாத்திரம், இதோடு என்ன புதைப்பேன். நான் எதையெல்லாம் பயன்படுத்தினோனோ அதெல்லாம் வச்சு என்ன புதைப்பான். ஒன்று அழுக்கு பிடிச்ச புடவை, அந்த வேட்டி, இதெல்லாம் சவப்பெட்டிலே வச்சு அனுப்பிடுவான். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை செத்துச்சு, அதனுடைய புடவெல்லாம் வச்சு அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டான். உன் துணியும் வேணாம், நீயும் வேணாம், போடி அம்மா அப்படின்னு. எனக்கு போட்டு அனுப்புவான், உனக்கு இருக்கிறதையும் கட்டிக்கிட்டு அனுப்புவான். புரியுதா? வாழ்க்கை என்றைக்குமே வாழ்க்கையை நம்ம இப்படி நல்லா வாழ்ந்துருவோம் அப்படிலாம் நினைக்காது. இது முடிய போகிற வாழ்க்கை. இது முடிவதற்குள் நீ துன்பத்தின் மத்தியில் எழுந்து ஆட வேண்டும், பாட வேண்டும். மரியாதை போல என் ஆன்மா ஆண்டவரை போற்றி புகழ்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகிறது. தாழ்நிலையில் இருந்த இந்த அடிமையை இறைவன் கடைக்க நோக்கிறார். எல்லா தலைமுறையும் என்னை பேருடையால் போத்தணும். பாரு, இன்னைக்கு அந்த அம்மா கண்ட கனவு பழிச்சிருச்சா இல்லையா? எல்லா தலைமுறையும் மரியாதை போற்றுதா இல்லையா? எல்லாரும், இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் கிறிஸ்தவனாக எல்லாரும் மாதாதான் மாரியம்மா, மாரியம்மா மாதா, மரியம்மா, வேளாங்கண்ணி அம்மா, ஆரோக்கியத்தாய் போ வரணும். ஏனென்றால் அவ்வளவு பாடுகளை பட்டவள், அவ்வளவு அசிங்கப்பட்டவள். அவங்களுக்குத்தான் மரியாதை கொடுப்பார் கடவுள். அதனால துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள் வருகிற பொழுது நான் ஜெபிக்கிறேனே, நான் உங்கூட இருக்கிறேனே, 4 வேளை ஜெபிக்கிறேனே, 5 வேளை நீ எவ்வளவு நேரம் ஜெபித்தால் உனக்குள் கஷ்டங்கள் வந்தால்தான் கடவுள் உங்கூட இருக்காருன்னு அர்த்தம். சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் போயிடும், துக்கம் கூடவே இருக்கும். இயேசு கூடவே இருந்தா நீ போய் பேசுவியா? இயேசு கூட நடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க, போய் பேசுவியா? அவ கூட வரமாட்டாருன்றதுக்காக நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், என் கூடவே இரும்.
அவர் மட்டும் முன்னாடி வந்து நின்ட்டாருன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? இரு இரு என்ன பண்ணுவ? கூப்பிட்டேன்றதுக்காக வந்துட்டாருன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? அடக்கி வாசிப்பேன். ஆக பிரியமான பிள்ளைகளே, பவுலடிகளார் அழகா சொல்றார், காடுகளாலும் இடர்கள், நாடுகளாலும் இடர்கள், நண்பர்களாலும் இடர்கள், உறவுகளாலும் இடர்கள், எங்கும் இடர்கள், எங்கும் தீமைகள், எங்கும் ஆபத்துக்கள். அவர் சொன்ன ஒரே காரியம், இயேசு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஆதாயம். அதனால்தான் சொல்றேன், நீ கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டால் அவமானங்களை சந்திக்க தயாரா, வேதனைகளை சந்திக்க தயாரா? கஷ்டம் போயிடும், வேதனை போயிடும் அப்படிலாம், அதெல்லாம் பக்தி கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் நான் பெரிய இவ்வளோ மேஜிக்கா இல்லையா? இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான் பாரு, ஒரு குடுகுடுப்புக்காரன், தெரியுமா? அவனை பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம்மா, அவ்வளோ விடிய காலில் நீ பார்த்துட போகிற. அவன் வருவான் தெரியல, அவன் குரலையாவது கேட்டிருக்கிறீங்களா? அவன் என்ன சொல்லுவான்? அவன் நல்லவனோ கெட்டவனோ, நீ உள்ள இருக்கிறவன் நல்லவளோ கெட்டவளோ, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல இதயம் இருக்கிறது. அவன் உன்னை பார்த்து சொல்லுவான், நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டான், நீ உணர்ச்சி இல்லாமல் சொல்ல, நல்ல காலம் பிறந்திருக்க. அவன் வயிற்றுக்கு அடியில் நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னும் இல்லையா? கேட்டதே இல்லையா? நீங்களாம் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? பேய் வர நேரம் நீ எத்தனை மணி எந்திரிக்கிறீங்க? 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்ல, கை தூக்கு. எம்மா என்ன போய் சொல்லுதுங்கடா சாமி, எப்பா எவ்வளோ போய் சொல்லுதுங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு எங்கே போவ? நேரம் எங்கே போவ? வாக்கிங்கா? நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? எதுக்கு வாக்கிங் போற? 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவ? பதில் சொல்லு. பிரேயர் பண்ணவன் இன்னொரு பொய்ய சொல்ற பத்தியா? ஆண்டவர் மட்டும் நேரம் வந்தாரு, பிரேயர் பண்ணமா, நேர கண்ணை முடிக்கினே கிச்சனுக்கு போவேன். இது மூஞ்சிக்கு பெட் காப்பி. ஆக பிரியமானவர்களே, நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்காது. நீ தேடுவதிலே உண்மை இருக்க வேண்டும். நீ கடவுளை தேடு. யாராவது 5 மணிக்கு எழுந்துச்சு புருஷன் உயிரோடு இருக்கிறான்னு எழுப்பி பார்த்துருக்கிறீங்களா? இதுக்கு போய் இந்த பொண்டாட்டிகளை போய் கல்யாணம் பண்ணீங்களே நீங்களாம் ஆம்பளைங்களா? காலையில் எழுந்துச்சு இந்த ஆள் எந்திரிச்சிட்டானா இல்லையா, பத்துனுக்கிறானே ஒரு மாதிரியா, கொரட்டு ஒரு ஆம்பளை தான் பரவாயில்ல, சவுண்டு வருது இருக்கிறான் போலக்குது அப்படின்னு. இல்லை ஒன்றுமே இல்லாமல் அவன் படுத்திருந்தா அவனை எழுப்பியாது பார்த்துருக்கிறீங்களா? நாளைக்கு காலையில் எழுப்புங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இல்லை சோதிச்சாத இருக்கிறீங்களா? புள்ள அந்த ரூம்ல தூங்குதே, புருஷன் அந்த ரூம்ல தூங்குறானே, அவன் இருக்கிறானா இல்லையா? நம்ம பூசைக்கு வேற போறோம், இவருக்கு வைக்கிற பூசையா இது குடும்பத்துக்கு வைக்கிற பூசையா? யார் அந்த மாதிரி அக்கறைலாம் யாருக்கு கிடையாது. என்னெல்லாம் இழுத்து வச்சு மூடிடுறாங்க. நான் உயிரோடுகிறேன் சொன்னாதான் தரப்பாங்க. புரியுதா? சாமியாரெல்லாம் அப்படிதான். காலையில் எந்திரிச்சு எவனாவது கதவை தட்டணும், ஃபாதர் காலை சாப்பாட்டுக்கு வரலையே, இல்லைன்னா அவர் விடிகாலிலே போயிட்டு இருப்பார். சரி என் வாழ்க்கை தான் அப்படி, நான் சாமியார். நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்களே, இப்போ உங்கள் நிலைமை அப்படி தானே இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற புருஷன் உயிரோடுகிறானான்னு செக் பண்ண, இப்படி ஒரு ஆட்டியாது. இல்லை அந்த பையன் அந்த ரூமில் படுத்துனுங்கிறானே, அவனை போய் பார்த்தாது. இதுக்கு நீ கல்யாணம் பண்ண கூட்டுவாடா, பிரித்து விடுறேன். ஆக பிரியமான பிள்ளைகளா, இப்படிதான் அக்கறை, இவ்வளோதான் அக்கறை. இல்லை எந்த கணவராது விடிய காலில் எழுந்திரிச்சு சும்மா காலையா தட்டி இப்படி உயிரோடு இருக்குதா பொண்டாட்டி, இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா அப்படியா செக் பண்ணுறீங்களா? இல்லை யாரையும் செக் பண்ண, அது பாட்னு ஏஞ்சி அது அந்த சைடு போகுது, இவர் பாட்னு ஏஞ்சி இவர் இந்த சைடு போகிறார், அது ஒன்று ரூம்லேயே கிடக்குது. யாரை பற்றி கவலைப்படுற மாதிரியே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு கண்ணீர் வரும்? அப்புறம் எப்படி உனக்கு வேதனை வரும்? அப்புறம் எப்படி துன்பம் வரும்? நான் தெரியாமல் தானே. யாரை பற்றி கவலைப்படுறதில்ல, பெரிய என்ன துன்பம்? பிரியமான பிள்ளைகளை, மனிதர்களை நாம் ஏமாற்றலாம், கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது.
துன்பங்கள் மத்தியிலே பவுலடிகளார் அழகா சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஆதாயம், உலகம் எனக்கு குப்பை. ஆகவே இந்த நல்ல வேளையில் ஆராதனைக்குள்ள நம்ம நுழைய போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எந்த நிலையிலும் நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு என்ன நம்ப செய்யுங்க ஆண்டவரை, அது போதும். புரியுதா? வேதனை, கஷ்டம், வருத்தம், துன்பம் வரும்போது யார் கூட இருக்கா? சந்தோஷம் வரும்போது யார் கூட இருக்கா? சந்தோஷம் வருகிற பொழுது மனிதன் கூட இருக்கிறான், துன்பம் வருகிற பொழுது கடவுள் கூட இருக்கிறார். இதான் தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம் வரும்போது மனுஷன் கூட இருக்கிறான், கஷ்டம் வரும்போது கஷ்டத்துல மனுஷனை தேடாத, சந்தோஷத்துல நீ கடவுளை தேட மாட்டாய். தாலி கட்டும்போது, ஏசப்பா என் கணவனின் வடிவில் எனக்கு தாலியை கட்டுகிறீரே, நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு தலையாட்டினா ஒரு முடிச்சு அவுந்துரும். அந்த நேரத்தில் யாராவது நினைச்சிங்களா கடவுளை? இரு தாலி கட்டுறது, அந்த ரிசப்ஷனில் பிரைஸ் தி லார்ட், வாட் அ ரிசப்ஷன், பிரைஸ் தி லார்ட், வாட் அ ட்ராமா, பிரைஸ் தி லார்ட், வாட் இஸ் அ சோறு, பிரைஸ் தி லார்ட், வாட் இஸ் அ ட்ரூப்பு, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னீங்களா? உங்கள் சந்தோஷத்தில் எங்கே நினச்சிங்க கடவுளை? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் ஏங்க நீங்கள் துன்பத்தில் மட்டும் கடவுளை நினைக்கிறேன்னு பொய் சொல்கிறீங்க? அப்போ நினைக்கலன்னா இப்போ நினைக்காதீங்க, வேணாம், வேஸ்ட். அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஊர்காய். ஏசப்பா வாழ்க்கையில் ருசி சேர்த்துக்கிறதுக்கு நக்கக்கூடாது கடவுளை. நோ, காட் இஸ் நாட் அ திங், பொருள் அல்ல, பயன்படுத்துவதற்கு. இன்பத்தில் இவர் சந்தோஷமா இருப்பாராம், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏசப்பா இது இப்படி பண்ணும் போது ஏசப்பாவை காணும். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு எவனாவது கிளாஸ் தட்டிக்கிறானா உலகத்தில்? இது சொல்றேன், தட்டுறானா? இப்படி தட்டிட்டு காலையில் ஐயோ ஏசப்பா, இங்க எங்கடா வந்தார் ஏசப்பா? இதுல இல்லையா ஏசப்பா? இவ்வளவு பொய்த்தனமான ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் பொறுமையாக இருக்கிறார். பொறுமையிலும் பொறுமை. எஸ் given you a long rope. விட்டு பிடிப்பார், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆகப்படி பயமுறுத்துவதற்காக அல்ல. இன்பத்தில் மனிதன், துன்பத்தில் கடவுள். இதை ஞாபகம் வச்சுக்க. ஆனால் எனக்கு என்னன்னா, இன்பத்திலும் கடவுள், துன்பத்திலும் கடவுளை நினைத்தால் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்பத்திலும் கடவுள், துன்பத்திலும் கடவுள். நீங்கள் இங்கே சொல்கிறீங்களாம்மா ஒரு பொய்யை, சாமியார் முன்னாடி ஒரு பொய் சொல்லுவீங்களே, என்ன பொய்? கல்யாணம் ஆகும்போது ஒரு பொய் சொல்லுவீங்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிசாசாயிருப்பேன், என் வாழ்நாளெல்லாம் உங்களை மிதிக்கவும் உதைக்கவும் வாக்களிக்கிறேன். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க. என்ன கூத்து காட்டுறீங்க தெரியுமா? இதெல்லாம் இயேசு பார்க்கிறார், இதெல்லாம் இயேசு அனுமதிக்கிறார். அது ரொம்ப தாராளமான கடவுள், எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆக நீங்கள் இன்பத்திலும் கடவுளை தேடுங்கள், துன்பத்திலும் கடவுளை தேடுங்கள். அப்பொழுது வாழ்க்கை முழுமையாக இருக்கும். அதனால நான் இன்பத்தில் துன்பத்தில் மட்டும் கடவுளை தேடுறேன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கை பாதியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை முழுமை பெற வேண்டாம். The fullness of life is nothing but think about God in your suffering and your happy experience. எல்லா நேரத்திலும் கடவுள். அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பார்த்தா மாதா என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது. பாரு, சந்தோஷத்தை பாரு. ஏன்னா அது பார்க்குது. இந்த அம்மா போய் வாழ்த்து சொல்லுது யாருக்கு? நான் நல்லா கேட்குறேன், உங்கள் எதிரியாக இருக்கிற ஒரு பொம்பளைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பலகாரம் கொடுத்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொம்பளை, உனக்கு பிடிக்காத ஒரு ஆள், நீ சண்டை போட்ட ஒரு ஆளுக்கு 2 அதிரசம், அது பிச்சைக்காரி மாதிரி கடையில் தான் வாங்குவேன். இங்கே இருக்கிற எதுக்குமே அதிரசம் செய்ய தெரியாது, முறுக்கு செய்ய தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது. எல்லாம் கடையில் வாங்கி தின்றதுனால தான் சைஸ். யாருக்கு சுட தெரியாது? யாருக்கா சுட தெரியுமா? அதிரசம் சுட தெரியுமா? முடி நரைச்சிருக்கு, முடி கொட்டி இருக்கு, ஒன்றும் இல்லை, கடையில் தான். அப்புறம் எதுக்கு நீ? இதெல்லாம் ஒரு கலை அல்லவா? இட்ஸ் an art. குக்கிங் இஸ் a art.
அது ஒரு கலை. அதில் முழுசாக ஈடுபடணும்னா மனசு வேணும். இவனுக்கு போய் சோறு செய்யணுமா, சாப்பாடு செய்யணுமா, இதுங்களுக்கு ஒழிச்சு கொட்டுறதுக்கு நேரம் சரியாக போகுது. இதுங்களுக்கு சோறு செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இதுங்களுக்கு தான் நான் சோறு ஆக்கணும், இதுக்கு தான் என்னை கட்டி கொடுத்தாங்க, இதுக்கு மட்டும்தான் என்னை தேடு என் பிள்ளை. எந்த புருஷனாவது, எந்த கணவராவது சாப்பிடும்போது நல்லா செஞ்சிருக்கிறம்மா, சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு சொல்லியிருக்காரா? அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து காரத்தையோ உப்பையோ அதிகமாக போடு. அப்போ சொல்லுவான் பாரு, என்னது காரத்தை போட்ட, இப்போ சொல்கிறல்ல அப்போ ஏன் சொல்ல? இப்படிதான் உணர்ச்சியை வர வைக்கணும். நீ வாட் நல்லா செஞ்சுக்கிட்டே போட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் கிடையாது. அதனால தான் கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா நீ சொர்ண கட்ட ஜென்மமாக மாறிடுவ. அதனால தான் அப்பப்போ ஒரு பிரேக், டொடாக் டொடாக், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அதான் காரம் உப்பு. எது? துன்பம் கஷ்டம். புரியுதா? இப்போ சாதாரண புருஷனுக்கே தேவைப்படுது காரம் உப்பு, கடவுளுக்கு தேவைப்படாதா? அகப்பிரியமான பிள்ளைகளை, கடவுள் மனிதனை சோதிப்பது கிடையாது. அந்த சோதனையில் பலம் தருகிறவராக தேவன் தருவார். ஆகவே நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக மாறினோன்னெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் கெட்டவங்களாக இருந்தால் தான் கடவுளுக்கு பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கெட்டவங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உண்மை. நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக. நீ கூட இருக்கிற வீட்டுக்காரர் பர்ஃபெக்ட் இல்லையே. எல்லாரும் பர்ஃபெக்டாக இருந்தால் தானே உலகம் போவா. அவர் தான் ஆண்டவர் சொல்ல, எவனும் பர்ஃபெக்ட் கிடையாது, எவனும் நல்லவன் கிடையாது, எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன், நான் ஒருத்தன் தான் நல்லவன் சொல்லிட்ட பிறகு நீ ஏன் நல்லவன் ஆகணும்னு நினைக்கிற? அப்போ கெட்டவள் ஆகலாமா பாரு. நீ ஆயிரு, நீ ஆயிரு, அவ்வளோதான். நான் ரொம்ப மாறிடுவேன். 40 நாள் வரப்போகுது பாரு, தவக்காலம், பிப்ரவரி 14 இது வச்சுட்டா நிறுத்துறான்னு அர்த்தம். ஃபேனை நிப்பாட்டிட்டா நீ நிப்பாட்டுன்னு அர்த்தம். ஆக இந்த 40 நாள் வருது, 40 நாள் வருது. நீங்கள் எல்லாரும் சிறந்த நடிகர்களாக மாற போறீங்க, சிறந்த நடிகைகள். அந்த ஃபர்ஸ்ட் ஆஷ் வெட்னஸ்டே அன்னைக்கு நீங்கள் ஒரு பவனியா இப்படி வருவீங்க பாரு, பா பா. அதே அந்த முதல் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையில் அந்த பாட்டு பாட ஆரம்பிப்பீங்க. எனக்காக இறைவா, என்ன அப்படியே சிலுவை பாதை படத்துலேருந்து இயேசு வந்து அப்படின்னாருன்னா என்ன பண்ணுவேன்? திவ்யேசுவமா ஆராதித்து வணங்கி இதை பார்த்தியா? 365 நாள் இருக்கு, ஒரு பய பார்க்கறது இல்லை. என்னவோ தெரியல, தபச காலம் வந்தோன்னே நின்றுக்குவாயா? பழிகளை சுமத்தி அவர் எஞ்சி வந்து, இவ்வளோ நாள் எங்கப்பா போனேன் ராஜா, இவ்வளோ நாள் எங்கே போனேன்? நான் கிறிஸ்மஸில் இருந்தேன். ஓ இப்போ என்ன? இப்போ தான் பாடுகள். நெவர் நெவர். இதெல்லாம் ஜோக்காக தெரியலாம், நகைச்சுவையாக தெரியலாம், இதையெல்லாம் இயேசு பார்க்கிறார், இதையெல்லாம் இயேசு பார்க்கிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் கடவுளை நினையுங்கள், துன்பமாக இருக்கும்போதும் கடவுளை நினையுங்கள். மகிழ்ச்சியை விட துன்பத்தில் தான் கடவுள் உங்கள் மத்தியிலே அதிகமாக வாசம் செய்கிறார். இது என் நம்பிக்கை, இது என் வாழ்க்கை முறை, இதுதான் என் வாழ்க்கையின் அனுபவம். அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கஷ்டப்படும் போது கடவுள் சோதிக்கிறார் மட்டும் வாயை திறக்காது. நான் சொல்கிறதே கிடையாது கடவுள் சோதிக்கிறாரெல்லாம். எனக்கு இது தேவை, அவ்வளோதான். வர்றது வரட்டும், போகிறது போகட்டும். நிற்க வச்சுட்டார்ல 16 வருஷத்துக்கு அப்புறம், 16 years before I was here. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே நின்னேன், திரும்ப நான் இன்னைக்கு தான் வந்து நின்னேன். நிற்க வைக்கிறார்ல. அதனால் கடவுளை துன்ப நேரத்தில் கட்டுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை காப்பாற்றிக்கணும், உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், உங்களை நிம்மதியாக வச்சுக்கணும், உங்களை பாவம் இல்லாத வச்சுக்கணும்னு சொல்லி பல பேரை பழி வாங்காதீர்கள், பல பேரை பழி வாங்குகிறீர்கள். ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஆகவே உன்னை ஆண்டவர் அழைத்தது உன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் பிறரையும் குடும்பம் முழுச்சும் காப்பாற்றிக் கொள்ளவும் தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை மீத்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்களா? நான் மோட்சத்துக்கு போகணும்
சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க யாரும் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. யாராவது போனோமா? அப்படின்னா சாகணும், சாகு. அதுக்கு ரெடி இல்லை, அப்புறம் எப்படி மோட்சத்துக்கு போவ? பற்றி மாட்டிக்கிட்டீங்க இல்லையா? அதான் மோட்சத்துக்கு போனோம்னா சாகணும். சாவுங்க, 5 நிமிஷம் கொடுக்குறேன், சாவுங்க எல்லாரும். என்ன எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க? அப்போ தான் சொன்னேன், மோட்சத்துக்கு யாரும் இன்னைக்கு போக மாட்டீங்க. போயிச்சா, அது ஒன்று வேணும்னா ஒன்று இழக்கணும் இல்லையா? ஆக பிரிமையான பிள்ளைகளை, நீ எதையும் இழக்க தேவையில்லை. தயவு செய்து இயேசுவை மட்டும் இழந்து விடாதீர்கள். அது மட்டும் தான் நான் கேட்குறேன். நீங்கள் எதையும் இழக்க தேவையில்லை, இயேசுவை மட்டும் இழந்து விடாதீர்கள். அதை மட்டும் கூட வச்சுங்க. என்ன மாதிரி வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் தனிமையிலும் எழுந்து ஒளி வீசலாம். மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்க மாட்டாய். ஆக மகிழ்ச்சியில் மட்டும் நான் மனுஷனை வச்சுக்குவேன், துன்பத்தில் கடவுளை தேடுவேன் நினைத்தால் அது ஒரு போலித்தனம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவன் இருக்கிறான். திருடன் கூட பிதாசுதன் போட்டு தான் திருடுறான். பிதாசுதன் போட்டுட்டு தான் திருடுறான். கிறிஸ்தவ திருடனாக இருந்தான். ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு தான் செயினில் கை வைக்கிறான். ஆனால் அந்த பொம்பளை அதை விட திருடு, டூப்ளிகேட் நகையை போட்டுனுக்குது. கடைசியில் அவன் ஏமாந்து போகிறான். ஆக பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் துன்பத்தில் எந்த அளவுக்கு கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுள் இன்பத்திலும் இருக்கிறார். இன்பம் இருக்கிறது என்றால் மனிதர்கள் சில பேர் உன் கூட இருக்கிறார்கள். துன்பம் இருக்கிறது என்றால் கடவுள் மட்டும் உங்க கூட இருக்கார். புரியுதா? ஆகவே விசுவாசத்தில் ஊன்றி இருக்கணும்னா எல்லா நேரத்திலும் கடவுள் என் கூட இருக்கார், அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்போ நற்கரனை எடுத்து வச்ச உடனே இயேசு தெரிவார் உன் கண்ணுக்கு, நீ பயங்கரமான விசுவாசி. இது முடிச்ச உடனே நான் வெளியே வந்தோடனே என் உடம்புல இருக்கிற இயேசுவை பார்ப்பியா? பார்க்க முடியுமா? ஆக பிரியமான பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. முடிச்சிடறேன் ஃபாதர், 2 minutes. ஒரு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. 3 பிள்ளைங்க உட்காந்து ஒரு அப்பா அம்மா சண்டை போடுறத பார்க்குதுங்க. அம்மா அப்பாவை அந்த குத்துமா, அம்மா இங்கே குத்துமா, அம்மா அப்படி சண்டை போடுமா. பசங்க வேடிக்கை பார்க்குற அளவுக்கு உங்கள் சண்டை வளர்ந்து கொண்டு இருக்கிறது வீடுகளிலே. கேவலம், அசிங்கம், அவமானம். நீ வேண்டி விரும்பி வழிபட்டு என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க பெற்றோர்கள் சண்டையிடுகிறார்கள். அந்த கேவலத்தை பார்க்குது. அப்படி போனேன், சும்மா நான் தான் போனேன்னு வச்சுக்கா. போயிட்டு சொன்னேன்மா, ஜெபத்தில் வச்சு பார்த்தேன், இந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் இயேசுநாதர் மாதிரியே தெரியுறாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டேன். சும்மா போட்டேன். அவங்க ஜபத்துக்கெல்லாம் வருவாங்க போவாங்க, நம்ம மேலே கொஞ்சம் பக்தி, ஃபாதர் சொன்னால் நடக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சரியாக பயன்படுத்தலாம்ல. அதனால் யாரோ ஒருத்தர் மேலே இயேசு இறங்கியிருக்கார். இப்போ அப்படி தானே உங்களுக்கு தெரியும், பேய் இறங்கியிருக்கணும். வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் ஆம்பளை பேயை பார்க்கல. போன மாதம் அமாவாசையில் அச்சரப்பாக்கத்தில் தான் ஒரு ஆம்பளை பேய் எனக்கு வணக்கம் போட்டுக்கிட்டே இருந்தான். பேய் கூட மரியாதை கொடுக்குது. ஆக அந்த வீட்டில் சொல்லிட்டு ஒரு ஆள் ஏசு, அது யாருன்னு தெரியாது. போயிட்டு அன்னைக்கு பார்க்கணுமே, அவங்க வீட்டுக்கார் வேலை முடிச்சுட்டு வராரு, அவங்க மனைவி வாங்க ஏசையா. அந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. அவன் அதுக்கடுத்து வரேன் ஏசம்மா, அவன் ஏசையா ஏசம்மா. பிள்ளைங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்கள் அப்பா பேர் வேற, எங்கள் ஆத்தா பேர் வேற, இது ஏசம்மா ஏசையானது என்னடா ஆச்சு இதுங்களுக்கு? எம்ஐ ஃபாதர் காலில் வந்தார், சாயந்தரம் பைத்து முடிச்சுட்டுக்குதே. அப்புறம் கடைசியில் அந்த 2-3 பசங்களை டியூஷன் முடிச்சுட்டு வருது. வாங்க ஏசு பிள்ளை, வாங்க ஏசு மகளே. யார் இது? அவங்க அம்மா. பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரில. அதுங்க பாட்டுங்க அமைதியாக விளையாட ஆரம்பிச்சு, ஏசப்பா ஏசம்மா ஏசு பிள்ளை ஏசு பிள்ளை அப்படியே விளையாட ஆரம்பிச்சது. பாருங்கள், சண்டை போச்சு, சச்சரவு போச்சு, ஒருத்தரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாம் போச்சு. ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு போனேன், தடபுடலாக சோறு போட்டாங்க. சொன்னேன், ஏசு ஒருவர் மீது மட்டுமல்ல உங்கள் 5 பேர் மீதும் இறங்கியிருக்கிறார் அப்படி. அவ்வளோதான். ஆக இதில் ஏசு இருக்காரா? இருக்காரா? நீ அவ்வளோ பெரிய விசுவாசியா? இந்த களிமண்ணுக்குள்ளே ஏசு இருக்காரு, இந்த மனுஷிக்குள்ளே இல்லை. இந்த களிமண்ணுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கிற விசுவாசம் இருக்கிற நீ நடிக்கிறாய். இந்த நற்கரணைக்குள்ள இருக்கிற இயேசுவை கண்டுபிடிக்கிற நீ எனக்குள் இருக்கிற இயேசுவை எப்பொழுது பார்க்க போகிறாய்?
அதனால தானே இயேசுநாதர் உன் கூடவே இருக்கிறதுக்கு உன் கூட வரார். அதுதான் ஆராதனை, அதுதான் நற்கருணை. கடவுள் நம்மிடையே குடிகொள்கிறார். அதான் நற்கருணை பிரசன்னம், அதான் அடோரேஷன். காட் இஸ் வித் அஸ். கடவுள் நம்மோடு. வார்த்தை மனு உருவானார்,